ನಿಮ್ಮ ನಾವಲ್ಪಲ್ಲಿ ಡ್ಯಾಮ್ ಕೆಲವರಪಲ್ಲಿ ಡ್ಯಾಮ್ ಇದೆ. ಡ್ಯಾಮ್ ಇಂದ ಏನೇನು ಆಗ್ತಾ ಇದೆ ಇಲ್ಲಿಂದ ಹೊಸೂರು ಜನಕ್ಕೆ விஜய் சிஎம் அம்மா நீங்க தானே சொன்னீங்க ஒரு டைம் நான் சொல்ல தெரியல. This looks like snow, right? No, this is poison and it is affecting our farmers, our cattle and our land. விவசாயத்துக்கு மட்டும் தான் பயன்படுதா, குடிக்க மட்டும் தான் பயன்படுதா, எல்லாத்துக்கும் தான் பயன்படுது. அந்த விஷ தண்ணியை தான் குடிச்சிட்டு மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. தளபதி விஜய் மாமா சீக்கிரம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க. அண்மை காலமாகவே இன்ஸ்டா போன்ற சமூக வலைதளங்களில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பலரும் ஒரு பிரச்சனை குறித்து பேசி வீடியோ வெளியிட்டு வருகின்றனர். இன்னும் சிலர் சேவ் ஃபார் கெலவரப்பள்ளி என்ற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். அப்படி பலரும் இதை பற்றி பேசுவது ஏன், நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பார்ப்பதற்கு பனி உறைந்திருப்பது போல காட்சியளிக்கும் அணையின் நீர் முழுவதும் நுரையாக மாறி துர்நாற்றம் வீசுவதும் மீன்கள் செத்து மிதக்கும் காட்சிகளும் காண்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. கர்நாடக மாநிலம் நந்தி மலையில் உருவாகும் தட்சிண பினாகினி என்னும் தென்பெண்ணை ஆறு 430 கிலோமீட்டர் பயணித்து இறுதியில் தமிழ்நாட்டின் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இந்த தென்பெண்ணை ஆற்று நீரை பயன்படுத்தி தமிழகத்தில் மட்டும் 40,000 ஏக்கர் விளைநிலங்களும் அதேபோல் ஓசூர் கெலவரப்பள்ளி அணை மூலம் சுமார் 8,000 ஏக்கர் நிலங்களும் பயனடைகின்றன. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் நீர் வெளியேற்றப்பட்ட போது அதிக அளவில் நுரை பொங்கி வெளியேறியது. அன்று முதல் இன்று வரை 400 கன அடிக்கு மேல் நீரை வெளியேற்றினாலே ரசாயன நுரை பொங்கி வெளியேறுவதுடன் கடும் துர்நாற்றமும் வீசுகிறது. மேலும் இந்த நீரை விவசாயத்திற்கு மட்டுமின்றி ஆடு மாடுகளுக்கு கூட பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நுரைகளுக்கு அருகிலோ அல்லது ஆற்றுக்கு அருகிலோ சென்றாலோ உடல் முழுவதும் ஒருவித அரிப்பு ஏற்படுவதுடன் தொற்று நோய் பரவும் அவல நிலை உள்ளது. ரசாயன நுரைக்கான காரணம் குறித்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு மாநகரில் உருவாகும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் பெள்ளந்தூர், அகரா மற்றும் வர்த்தூர் ஏரிகள் வழியாக தென்பெண்ணை ஆற்றில் கலக்கிறது. இந்த கழிவு நீரே தமிழ்நாட்டிற்குள் நுழைந்து கெலவரப்பள்ளி அணையை அடைவதால் அணை நீரில் கடும் துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி வருகிறது.